ஹலோ கைஸ், ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் வீடியோ போட்டு கொஞ்சம் பிஸி ஆயாச்சு இடையில. இப்போ மறுபடியும் ஃப்ரீ ஆயாச்சு, வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இனிமேல் கண்டினியூஸாக. ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஃபன் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோட்டல் சாம்பார் அளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போது மெஷர் பண்ணுற ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் பாதி டம்ளர் மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு, மீதி பாதி வந்துட்டு துவரம்பருப்பு, ரெண்டதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 2 பல்லு பூண்டு போதும். அதை ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு நல்லா மையை நம்ம கையில் பருப்பு மத்த இருக்குல்லையா, அதை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் அதில் நம்ம வீட்லேயே பண்ண சாம்பார் பொடி, அந்த சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து கை நிறைய கொத்தமல்லி போட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் வரமிளகு, கடுகு, சீரகம், கறிவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா மொறு நெய் ஊற்றி தோசையோட இந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.